அனைவருக்கும் வணக்கம். பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி. காலபுருஷ தத்துவத்தில் இந்த மேச ராசிங்கிறது 1வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் சூரிய திசை என எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த மேச ராசிக்காரர்கள் குணாதிசைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நேரத்தாளோடு வழக்கிட்டு வெல்ல முடியாது, தனித்து விவகாரம் செய்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக மேசராசிக்காரங்க அப்படின்னா தன்னோட வார்த்தையை மேல்நோக்கியே பேசுவாங்க. மற்றவர்கள் சொல்லுவதை யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நாம என்ன சொல்றோமோ அதுதான் சரி அப்படின்னே போவாங்க. அவங்க கிட்ட பேசி நாம எதுவும் ஜெயிக்க முடியாது. மேசராசிக்காரங்க அதே மாதிரி பெரும்பாலும் கலா ரசிகராகவும் பெரியராகவும் காணப்படுவர் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம். அதாவது ஒரு ஆளை பார்த்து இடம் போட்டுருவாங்க, இவங்க இப்படிதான் இன்னதான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறித்த எண்ணத்தோடு இருப்பாங்க. இவர் வாக்குவாதங்களில் சமர்த்தர், அவர் அதில் வெற்றியும் பெறுவர். இவர் வெளிப்படையாக பெரிய தைரியசாலியாக போலவும் அஞ்சா நெஞ்சம் உடையவர் என்றும் சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு வயது வளர வளர இந்த ராசியில் உள்ளவங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை, ஒரு அமைப்பையும் இந்த ராசி ஏற்படுத்தும். மேலும் இவர் தனித்து வாழக்கூடிய நிலை சிறு வயதிலிருந்து இவருக்கு உருவாகும். இவருடைய உழைப்பும் ஊதியமும் குடும்ப நலனுக்கே பயன்படுமே என்றால் அது மிகையாகாது. வயது வளர வளர குடும்ப பொறுப்பு அதிகமாகும். உண்மையாக இவர் பாடுபடுவார், உழைப்பார். மனைவியின் ஆரோக்கியங்கள் சற்று குறைவாகவே காணப்படும். தொழில் அந்தஸ்தும் மரியாதை உயர்ந்து காணப்படும். இவரிடம் அவசரமும் சுறுசுறுப்பும் இவரிடம் அதிகமாக காணப்படும். மேலும் இவரை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபட்டாலும் அது நிச்சயம் வெற்றியை கிட்டும். உடன் பிறந்தவர்களாலும் பெற்றோர்களாலும் இவருக்கு தொல்லை சற்று அதிகமாக நேரிடும். உறவினர்கள் நல்லவர்களாம் நண்பர்கள் ஆதரவு அளித்திடுவர். இவருடைய புத்தி மதிகளையாகவும் ஏற்றுக்கொள்வர். பெரிய குடும்பமாயினும் வளர 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 இவர் தனித்து வேறு இடத்தில் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிறு வயதிலிருந்து இவருக்கு உருவாகும். குடும்பத்தை காப்பாற்ற இன்றைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன சொல்லி பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு, 11ஆம் இடத்திலே சனி, மேலும் உங்களுடைய கடத்த ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக இந்த குரு பார்ப்பனினால் வீட்டில் சுப காரியங்களும் சுப காரியத்துக்கு ஏற்ற பண வரவுகளும் சற்று காலதாமதமாக கிடைத்தே தீரும். மேலும் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால், எனவே தொழிலிலும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அடைய நேரிடும். மேலும் உங்கள் ராசிக்கு தற்பொழுது கர்மாதிபதி யோகத்தை இந்த கோச்சாரம் தற்பொழுது கொடுத்துகின்றது. நீங்கள் எதையாவது எந்த விஷயத்தையாவது முயற்சி எடுத்து, கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்தில் பணி புரிந்து கொள்வராக இருந்தாலும் சரி, இந்த கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இருக்கிற இடத்தில் ஒரு நல்ல பெயரையும் நல்ல ஒரு பொறுப்பையும் கொடுக்கும், வருமானத்தையும் கொடுக்கும் கர்மாதிபதி யோகம். எனவே பயப்பட வேண்டாம். சற்று உங்களுக்கு ஏதேனும் ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக உங்களுடைய பலன்களை எடுத்துரைக்கிறேன். மேலும்
நான் சொல்லுவது கோச்சார பலன். அவர்களுடைய ஜாதக பலன் கிடையாது. இந்த கோச்சார பலன்கிறது 100ல் ஒரு 10% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? 90-95% உங்களுடைய ஜாதகம் தான் கரெக்டான. திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த குருவோட பார்வை இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை அமைத்து தரும். மேலும் தொழில் வளர்ச்சி நன்றாகும். மற்றும் இந்த ஆண்டு வைகாசி 13ஆம் தேதி குரு பயிற்சி இருக்கின்றது. மற்றும் மாசி 22 சனி பயிற்சி கூட இருக்கின்றது. சனி பயிற்சியை நினைத்து எவரும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த சனி பயிற்சிங்கிறது மங்கு சனி, பொங்கு சனி, நீச சனி என்று சொல்லுவோம். அவரவர் ஜாதகத்தினுடைய திசையை பொறுத்து இந்த சனி பயிற்சியோட பலன் நீங்கள் புரிவீங்க. திசைகள் எப்படி இருக்குமே ஆனால் பெரும்பாலும் மனதில் ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் வெளிப்படையாக பேசவும் மற்றும் வெளித்தோற்றத்திற்கு இவர் கலகலவராக பேசுவார். இவரிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் சில பேர் இயங்குவார்கள். நாம் இவரோடு பேச மாட்டோமா, பழக மாட்டோமா என்று ஒரு புத்தி கூறுவது. எடுத்துக்காட்டாக வாழ்கிறது சாப்பாடுகளை நல்லா புளிப்பு சுவையும் காரமாக மிகையாகாமல் நல்லா போதனம் செய்வார். இந்த ராசியில் உள்ளவர்கள் பெரும்பாலும் கவர்ச்சிகரமானவர்களும் அழகும் வாய்ந்தவராகவும் இவர் காணப்படுவார். இந்த ராசியில் பிறந்தவங்க பண வரவு விஷயங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வரவுக்கு மீறிய ஒரு செலவை இழுத்து விடும். இவங்களோட ஜாதக ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்கியாதிபதி விளையாடிபதி குரு. எனவே ஆகையால் செலவுக்கேற்றவாறு பண வசதி அமையுமே இன்றி தேவைக்கு மேல் பொருளாதாரம் உயர்ந்து விளங்கி காணப்படும். ஒரு வரவு ஒன்று வருதுன்னா ஒரு மின்னல் வரும் பொருள் சேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னல் மாதிரி உடனே ஒரு ஏதாச்சும் ஒரு செலவை இழுத்து விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் கட்டத்துக்கு கொண்டு போகும். கோச்சார ரீதியாக தற்பொழுது உள்ள கிரகங்கள் எல்லாம் சற்று இவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. திருப்பணமுடி பாரம்பரிய ஜோதிட வாக்கு வாழாவனா புகழேந்தி வள்ளுவர் நாயனார் ஜோதிடம் பார்க்கப்படும் இடம் புதுவை, காரைக்குடி தாலுகா, சிவகங்கை மாவட்டம். என் தொடர்புக்கு 97 88 54 57 94 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நன்றி, வணக்கம்.